இதுன்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமால தான் டிலே ஆகுது. ஆமாங்க. எப்பயுமே மே மாசத்துல ரிலீஸ் ஆகுற நீட் எக்ஸாம், இந்த வருஷமும் மே மாசம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா, இந்த முறை மகாராஷ்டிராலயும், ராஜஸ்தான்லயும் பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க. ஸோ, இதனால என்டிஏ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே மாசத்துல நடந்த நீட் எக்ஸாமை ரீநீட் வச்சு ஜூன் மாதம் 21 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஜூன் 21ல் கண்டக்ட் ஆன நீட் எக்ஸாமுக்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20 தான் வரும். ஸோ இதுலேருந்து கிளியர் கட்டாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஜூலை 20 வரைக்கும் நம்மளுக்கு கம்பல்சரியாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்றா தான் அப்ளிகேஷன் விடுவாங்க, கொஞ்சம் டிலேவாக தான் விடுவாங்க பிகாஸ் ஆஃப் த நீட் எக்ஸாம். ஸோ இந்த தடவை நீட் எக்ஸாமே டிலே ஆகுதுன்னும் போது, நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட்டும் டிலே ஆகுதுன்னும் போது, எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்தியன் மெடிசன் சிஸ்டம், பேராமெடிக்கல், வெட்டினரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோர்சஸ்க்குமே இந்த முறை கண்டிப்பாக டிலே ஆக தான் போகுது. அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து காலேஜ் ஜாயினிங் வரைக்கும் அதில் எந்த வித மாற்றம்